Hello friends, I am Dr. Karthik. Physicsல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னா என்னங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் என்னன்னா லாட்டிஸ், பேசிஸ், அதே மாதிரி பிரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். இந்த கான்செப்ட்ஸை பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. ஸோ அந்த யூனிட்ல இருக்கிற கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ங்கிற அந்த யூனிட்டை யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துடலாம். அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட பேசிக்கான விஷயம் என்னன்னா லாட்டிஸ், பேசிஸ், அதே மாதிரி பிரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். இந்த பேசிக்கான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸ், அதே மாதிரி கிறிஸ்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் இதை பத்தி படிக்கிறது தான் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 1900ல இருந்து 2000 வரைக்கும். ஸோ இந்த செஞ்சுரி இருக்கு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு அல்லது 20th செஞ்சுரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த நூற்றாண்டுல தான் இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பத்தி ஒரு புரிதல் சயின்டிஸ்டுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் எதை வச்சு வந்தது? கிறிஸ்டல்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வச்சு வந்ததுங்கிறத சொன்னேன். அப்போ இந்த கிறிஸ்டல்ஸை பத்தின ஒரு புரிதல், அந்த புரிதல் இந்த 20ஆம் நூற்றாண்டுல சயின்டிஸ்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. அது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கிறிஸ்டல்ஸை பத்தி படிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சோ இந்த கிறிஸ்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் எ ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்டலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸை ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா ரிப்பீட் பண்றோம். அந்த மாதிரி நம்ம ஐடென்டிக்கல் யூனிட்ஸ் அதை 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல நம்ம ஒரு ரெகுலரா என்ன பண்றோம் அப்படின்னா ரிப்பீட் பண்றோம். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டெஃபினிஷன் வைஸ் சொல்லணும்னா ரெகுலர், ரெப்படிட்டிவ் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட் அப்படின்னு நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆட்டமா இருக்கலாம் அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸா இருக்கும். இதை ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த யூனிட்டை அப்படியே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு பீரியாடிசிட்டி இருக்கணும், ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதுதான் ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல்ஸை பத்தின புரிதல் இந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. சோ இந்த புரிதல் வர்றதுக்கு காரணமான ஒரு முக்கியமான டெக்னிக் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல அது ஒரு டைப் ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த எக்ஸ்ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்டல்ஸ்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது டைஃப்ராக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் கிறிஸ்டல்ஸை பத்தின அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வளர ஆரம்பிச்சது இந்த செஞ்சுரியில. 1900ல இருந்து அந்த 2000 அந்த 20th செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 20ஆம் நூற்றாண்டுல இது வளர ஆரம்பிச்சது. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ங்கிற ஒரு ஸ்டடிஸ் வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்டல்ஸை பத்தின புரிதல் வளர ஆரம்பிச்சது. ஸோ கிறிஸ்டல்னா என்னங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பர்டிகுலர் யூனிட்டை நம்ம என்ன பண்றோம் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கிடைக்கக்கூடியது கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இந்த ஒரு சுவரை அவங்க கட்டும் போது எப்படி கட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் சிமெண்ட் கலவை இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த செங்கலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே அடுக்கி
அந்த சுவரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒரு வீடு கட்டும் போதோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஆபீஸோ ஏதோ ஒரு பில்டிங் கட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த சுவரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கலை வந்து அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி பக்கத்துல அடுக்கி இந்த சிமெண்ட் கலவை எல்லாம் வச்சு இந்த சுவரை வந்து எழுப்புவாங்க. அப்போ அதே மாதிரி இப்ப எப்படி செங்கல் அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட். ஸோ செங்கலை தான் என்ன பண்றாங்க, ஒரு செங்கலோட டைமென்ஷனை வந்து நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு செங்கல் இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு செங்கல் எடுக்கிறாங்க, அதே மாதிரி மூணாவதா ஒரு செங்கல் எடுக்கிறாங்க. இப்படி நிறைய செங்கலை ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே வந்து ரெகுலரா அடுக்கி ஒரு சுவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆட்டம் இல்லைன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ், மோர் தென் ஒன் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டம்ஸை வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து பீரியாடிக்கா அரேஞ்ச் பண்றோம், அந்த மாதிரி வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ பீரியாடிக்கலா வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரே மாதிரியான யூனிட்ஸ், ஆட்டம்னு நான் சொல்லும் போது ஒரு ஆட்டம் தான் ஒரு யூனிட்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு யூனிட் அப்படிங்கிறது இட் கேன் பி சிங்கிள் ஆட்டம் ஆர் மோர் தென் ஒன் ஆட்டம். அது என்னங்கிறத பத்தி எல்லாம் இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸை பத்தி அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் நம்ம வந்து வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு செங்கல் கிடையாது, செங்கலை நிறைய வச்சு நம்ம அடுக்கிக்கிட்டே வந்து ஒரு சுவரை எப்படி எழுப்புறோமோ அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு யூனிட் அதே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய நிறைய யூனிட்ஸ் அதை அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு கிறிஸ்டலை வந்து ஃபார்ம் பண்றோம். இதுதான் வந்து கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் அண்ட் அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இதை பத்தி படிக்கக்கூடிய அந்த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் அதுதான் வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸினுடைய அந்த புரிதல், ஸோ அந்த புரிதல் வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1912. அப்கோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கான அடித்தளம்லாம் வந்து முன்னாடி 18th செஞ்சுரியிலேயே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் இந்த கிறிஸ்டல்ஸை பத்தி எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1912. இந்த 1912 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள். அந்த ரிசர்ச் ஆர்டிகிளோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் எஃபெக்ட்ஸ் வித் ரான்ஜன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரான்ஜன், RONTGEN, ரான்ஜன் ரேஸ். இதுதான் வந்து அந்த ரிசர்ச் ஆர்டிகிளோட டைட்டில், இன்டர்ஃபியரன்ஸ் எஃபெக்ட்ஸ் வித் ரான்ஜன் ரேஸ். ரான்ஜன் ரேஸ் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் தான். முன்னாடி வந்து ரான்ஜன் ரேஸ்னு இருந்திருக்கு, எக்ஸ்ரேஸ்னு கூட வந்து இருந்திருக்கு. ஸோ ரான்ஜன்கிறவர் வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த ரான்ஜன் ரேஸ்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ண சயின்டிஸ்ட் அந்த பேப்பருக்கு கொடுத்திருக்கிற டைட்டில் இன்டர்ஃபியரன்ஸ் எஃபெக்ட்ஸ் வித் ரான்ஜன் ரேஸ். இந்த பேப்பரை அவங்க வந்து முனிச் அப்படிங்கிறது ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதுல பவேரியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் குரூப்ல வந்து இந்த பேப்பரை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்றாங்க. இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டடி இருக்கு. இந்த பேப்பர்ல ரெண்டு ஸ்டடி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாவே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், LAUE, லாவே. இந்த லாவேங்கிற சயின்டிஸ்ட் இந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் பை எ பீரியாடிக் அரே. டைஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் பை a periodic array. இந்த கான்செப்டை வந்து இந்த லாவே அப்படிங்கிறவர் இந்த பேப்பர்ல, இதான் வந்து அந்த பேப்பர்ல வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பார்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல இந்த லாவே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஒரு தியரி வந்து கொடுக்குறாரு, கம்ப்ளீட் தியரி, எலிமெண்டரி தியரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் டைஃப்ராக்ஷன் பை எ பீரியாடிக் அரே. பீரியாடிக் அரே அப்படின்னா பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அல்லது பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ டைஃப்ராக்ஷன் நடக்கும்போது, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நடக்கும்போது ஒரு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதுல வந்து அந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ட் ஆனா என்ன ஆகுங்கிற ஒரு தியரியை வந்து அவர் வந்து சொல்றாரு, லாவே அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. அது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பீரியாடிக் அரேல நடந்தா என்ன ஆகுங்கிற தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன், இதை வந்து அவர் கொடுக்குறாரு. இது ஃபர்ஸ்ட் பார்ட்.
செகண்ட் பார்ட்ல ஃப்ரெட்ரிச் FRIED ஃப்ரெட்ரிச் அண்ட் நிப்பிங் இவங்க வந்து சயின்டிஸ்ட். இவங்க வந்து இப்ப இவர் கொடுத்தது வந்து தியரட்டிக்கலா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நடந்தா என்ன ஆகுங்கிறத பத்தி தியரட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் ஃப்ரெட்ரிச் அண்ட் நிப்பிங் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பை கிறிஸ்டல்ஸ். இத வந்து இவங்க கொடுக்குறாங்க. சோ இந்த பேப்பர்ல இந்த ரெண்டு விஷயங்களை வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இவர் தியரி, இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாவே கிறிஸ்டல்ஸ்ல வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நடக்கும்போது என்ன அவங்க அப்சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா வந்து இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய புரிதல் வந்து சயின்டிஸ்ட் நடுவுல வர ஆரம்பிக்குது. சோ இந்த பேப்பர்ல இருந்து என்ன தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் பீரியாடிக் அரே ஆஃப் ஆட்டம்ஸ். பீரியாடிக் அரே அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், அதான் வந்து பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா, கிறிஸ்டல் அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜியே ஏன் வருது அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் அதுல வந்து பீரியாடிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு வந்து தெரிய வருது இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா. சோ அப்போ இதுதான் ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர். அதுல வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் ரெகுலராகவும் பீரியாடிக்கலாவும் அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. சோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கிறிஸ்டல்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வருது. சோ இதெல்லாம் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ங்கிற கேட்டகரியில வருது. அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்டடீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த ரிசர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அமார்பஸ் ஆர் நான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்பஸ் ஆர் நான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிறிஸ்டல்னா என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். இது கிறிஸ்டல்ஸ், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமார்பஸ் சாலிட்ஸ் அல்லது நான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலிட்ஸ்ங்கிறது தனி கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுலலாம் ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. அதெல்லாம் வந்து அமார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், அமார்பஸ் சாலிட்ஸ். அப்படியே கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு ஆப்போசிட்டான ஒரு டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமார்பஸ் சாலிட்ஸையும் இன்க்ளூட் பண்றாங்க. கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அதையும் வந்து ஸ்டடி பண்றாங்க. லிக்யூட்ஸ் திரவங்களுடைய ஸ்ட்ரக்சரையும் ஸ்டடி பண்றாங்க. சோ முன்னாடி பாருங்க சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜி பாத்தீங்கன்னா சாலிட்ஸ்னு சொல்லும்போது அதனையும் ஸ்பெசிபிக்கா கிறிஸ்டல்ஸை மட்டும் படிக்கிறது வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த அமார்பஸ் சாலிட்ஸ் அதே மாதிரி கிளாஸஸ் லிக்யூட்ஸ் இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டதுனால இந்த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸை என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மேட்டர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கண்டென்ஸ்டு மேட்டர் பிசிக்ஸ் இப்ப கூட வந்து சில காலேஜஸ் அல்லது சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல சிலபஸ், அவங்களோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட பேர் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னு இருக்காது, கண்டென்ஸ்டு மேட்டர் பிசிக்ஸ்னு இருக்கும். சில காலேஜஸ், சில இன்ஸ்டிடியூட், சில யூனிவர்சிட்டிஸ் இதுலெல்லாம் இந்த மாதிரியான ஒரு டெர்மினாலஜியை நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டென்ஸ்டு மேட்டர் பிசிக்ஸ்ங்கிற அந்த சப்ஜெக்ட் ஏரியா வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் வந்து எவால்வ் ஆன விதம். ஸோ இது வந்து பேசிக், சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னா என்னங்கிற பேசிக்கை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறத பத்தியான அடிப்படையான சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். புக்ல இருக்கக்கூடிய சில டெஃபினிஷன்ஸ் வந்து நான் இங்க உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ an ideal crystal is constructed by the infinite repetition
of identical structural units in space. An ideal crystal is constructed by the infinite repetition of identical structural units in space. இது வந்து solid state physics by Charles Kittel. Introduction to solid state physicsங்கிறது அந்த புக்கோட பேரு. ஆத்தர் வந்து சார்ல்ஸ் கிட்டல். ஏன்னா வந்து பொதுவா எம்எஸ்சி லெவல்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான புக் எது அப்படின்னா கிட்டல் புக் அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லுவாங்க. நார்மலான டேர்ம்ஸ்ல வந்து கிட்டல் புக் அப்படின்னா சொல்லுவாங்க. பட் புக்கோட டைட்டில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். ஆத்தர் வந்து சார்ல்ஸ் கிட்டல். ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு. ஸோ நிறைய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இதை தான் வந்து டெக்ஸ்ட் புக்கா வந்து போட்டிருப்பாங்க. பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர் புக்கை வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த புக்ல கொடுத்துருக்க இந்த டெஃபினேஷனை பார்க்கலாம். An ideal crystal is constructed by the infinite repetition of identical structural units in space. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி infinite repetition of identical structural units in space. ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் அப்படியே வந்து ரிப்பீட் பண்றோம் ஸ்பேஸ்ல. ரிப்பீட் பண்ணி அதை வந்து ஒரு கிறிஸ்டலா வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். இதான் வந்து ஒரு ஐடியல் கிறிஸ்டல். ஸோ இப்போ கிறிஸ்டல்னா என்னங்கிறத பத்தி உங்க எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த செங்கலை எப்படி அடுக்கி அப்படியே வந்து ஒரு சுவரை வந்து எடுப்புறாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்டலை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிறிஸ்டலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெகுலர் அண்ட் பீரியாடிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். அதாவது கிறிஸ்டல் அப்படின்னா என்ன சொல்லிட்டோம், ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லி சொன்னோம். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன் அதை வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை தான் வந்து லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெறும் பாயிண்ட்ஸ், அந்த ஆட்டம்ஸ் இல்லாம வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அது வந்து லாட்டிஸ். இப்ப எப்படி வந்து ஸ்கின் இல்லாத அந்த எலும்பு, அதாவது ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கின் எல்லாம் எதுவும் இல்லாம வெறும் அந்த எலும்பு மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கெலிட்டன் சொல்லுவோம் இல்லையா, ஸ்கெலிட்டன். இந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எலும்புக்கூடா பார்க்கும்போது எல்லாரோடதும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது மேல இந்த ஸ்கின்னு, ஐஸ், அதே மாதிரி மற்ற ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அரேஞ்ச் ஆயிருக்கிற அந்த பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லாட்டிஸோட அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா பீரியாடிக்கலா வந்து இருக்கும், ஒரு டெஃபினைட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கும். இது வந்து கிறிஸ்டல் டு கிறிஸ்டல் அந்த லாட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இந்த லாட்டிஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நார்மலா அந்த கோலம் போடுவோம் இல்லையா. ஸோ கோலம் போடும்போது பாத்தீங்கன்னா இப்படி வந்து புள்ளிகள் வைப்போம். ஸோ இது வந்து ஒரு கோலத்துக்கு வந்து நம்ம புள்ளி வைக்கிறோம்னு வச்சுக்கோம். எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லையா. வேற ஒரு கோலம் போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மாதிரியா இருக்கு, இது வந்து வேற மாதிரியா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே அரேஞ்ச்மெண்ட்லயே பாயிண்ட்ஸ் வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நடுவுல. சோ இது வந்து ஒரு லாட்டிஸ். இப்போ இங்க பாயிண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பீரியாடிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும். அந்த பாயிண்ட்ஸ்ல ஆட்டம்ஸ் வந்து நம்ம வச்சோம்னா அந்த ஆட்டம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை
இந்த கிறிஸ்டல்ஸை பத்தி படிக்கணும்னா லாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்க முடியாது, பேசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ அந்த ஆட்டம்ஸ் சிங்கிள் ஆட்டமா இருந்தாலும் சரி, குரூப் ஆஃப் ஆட்டமா இருந்தாலும் சரி, இப்போ இது வந்து வெறும் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு கோலம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி புள்ளி வைப்போம், புள்ளி வச்சதுக்கு அப்புறம் அந்த கோலத்தை போட்டோம்னா நம்ம அந்த டிசைன்லாம் வந்து போட்டோம்னா அந்த கோலம் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி தான். ஸோ வெறும் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம லாட்டிஸ்னு சொல்லுவோம். அதுல ஆட்டம்ஸ் அந்தந்த பொசிஷன்ல போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் பேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது லாட்டிஸும் இருக்கும், அதோட பேசிஸும் இருக்கும் இல்லையா? எப்படி ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்னு சொல்லணும்னா அந்த ஸ்கெலிட்டனும் இருக்கணும், அதுக்கு மேல வந்து அந்த ஆர்கன்ஸ் ஸ்கின் இதெல்லாம் இருந்தா தானே ஒரு ஹியூமன் பீயிங் சொல்றோம். வெறும் எலும்பு மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து எலும்பு கூடு, அது ஸ்கெலிட்டன்னு சொல்றோம். அந்த மாதிரிதான். ஸோ வெறும் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா லாட்டிஸ், அதோட ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா ஆட்டம்ஸ் பேசிஸ்னு சொல்லிட்டு லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் அது வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், லாட்டிஸ் அண்ட் பேசிஸ். இப்போ அடுத்ததா ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். சோ லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார் அப்படின்னா என்ன? சோ இப்போ வந்து அந்த லாட்டிஸை வந்து நான் வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வரைஞ்சு காமிச்சேன். ஸோ இப்போ இது வந்து லாட்டிஸ். இப்போ நான் வந்து ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இமேஜின் பண்ணிக்கிறேன். இமேஜின் பண்ணிக்கிட்டு அதோட ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட், ஸோ இதை வந்து நான் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட், அதாவது ஆரிஜின் நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அங்க இருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, சோ இந்த பாயிண்ட் வந்து இதுவும் லாட்டிஸ் பாயிண்ட், இதுவும் ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பொசிஷன் வெக்டார் வந்து வெக்டார் ஆர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த தூரம் பார்த்தோம்னா இத வந்து நான் என்ன சொல்றேன், ஆர் பிரைம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஆர், இது ஆர் பிரைம் அப்படின்னு சொல்றேன். சோ இதுவும் ஒரு லாட்டிஸ் பாயிண்ட், இதுவும் ஒரு லாட்டிஸ் பாயிண்ட். சோ ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா அல்லது ஒரு லாட்டிஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? சோ ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து வெக்டர் ஆர், இந்த பாயிண்ட் வந்து ஆர் பிரைம். அப்போ ஒரு லாட்டிஸ்க்கான டெஃபினிஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் பிரைம் is equal to r plus u1 a1 plus u2 a2 plus u3 a3. ஸோ இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் அந்த லாட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியணும், இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் அந்த லாட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியணும். அப்படி ஒரே மாதிரி தெரியுதுனால என்ன அர்த்தம், பீரியாடிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிறது அர்த்தம். அப்கோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கு. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மூவ்மெண்ட். பொதுவா வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல வெக்டார்ஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
டி, வெக்டார் டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த வெக்டார் டி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து u1 a1 பிளஸ் u2 a2 பிளஸ் u3 a3. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டார் வந்து இதுதான். இதுல a1 a2 a3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they are fundamental translation vectors. a1 a2 a3ங்கிறது என்ன அப்படின்னா fundamental translation vectors அப்படின்னு சொல்லுவோம். fundamental translation vectors. u1 u2 u3 அப்படிங்கிறது just integer. u1 u2 u3ங்கிறது integers. integersனா they are mere numbers. so u1 u2 u3ங்கிறது arbitrary integers. so அப்போ இந்த a1 a2 a3ங்கிறது fundamental translation vectors, u1 u2 u3ங்கிறது integer. ஒரு லாட்டிஸ் இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நீங்க அதை வந்து லாட்டிஸ்னு சொல்லலாம். சோ என்ன அர்த்தம்னா நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி, இந்த ஆர் பிரைம்ங்கிற தூரத்துல இருக்கிற பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி, அந்த கிறிஸ்டல் வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியுதுனாலே பீரியாடிசிட்டி இருக்குங்கிறது அர்த்தம். சோ அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இங்க இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆகுற அந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டார் வந்து இதுதான். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து நீங்க லாட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இந்த லாட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. லாட்டிஸ் இஸ் a regular periodic array. regular periodic array of points in space. in space. இதான் வந்து லாட்டிஸுக்கான அந்த டெஃபினிஷன். ஸோ இதை வந்து நம்ம லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்கோர்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த a1 a2 a3 எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிரிமிட்டிவ் வெக்டார்ஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். பிரிமிட்டிவ் வெக்டார்ஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுல டி அப்படிங்கிறது லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ லாட்டிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது டிரான்ஸ்லேஷன் இங்க இருந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து திரும்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுல வந்து a1 a2 a3ங்கிறது பிரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த a1 a2 a3 இருக்கு இல்லையா, இந்த பிரிமிட்டிவ் வெக்டார்ஸ் லாட்டிஸ் வெக்டார்ஸ்னு சொல்றது, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா லாட்டிஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒவ்வொரு லாட்டிஸ்க்கும் அது வந்து வேறுபடும். சரிங்களா? இதோட வேறுபாடை வச்சுதான் லாட்டிஸுடைய டைப்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லாட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து இந்த a1 a2 a3 வேல்யூஸ் அது வந்து என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லணும். அதுல பேசிஸ் என்ன, பேசிஸ்னா என்ன ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லணும், அதோட லாட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். லாட்டிஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து முன்னாடி இந்த மாதிரிலாம் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதுல வந்து சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த சில பேராமீட்டர்ஸை வச்சுதான் ஒரு லாட்டிஸை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ லாட்டிஸ் எப்படி இருக்கு, இந்த a1 a2 a3யோட வேல்யூஸ் இது வந்து ஒவ்வொரு லாட்டிஸ் டு லாட்டிஸ் வந்து மாறுபடும். மூணாவது என்ன அப்படின்னா பேசிஸ் என்ன. பேசிஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஸோ அதை வச்சுதான் ஒரு லாட்டிஸ்னா என்னங்கிறத நம்ம வந்து அல்லது ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து ஒரு கிறிஸ்டலை டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து வீடியோவோட டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வீடியோல நம்ம சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி லாட்டிஸ்னா என்ன, பேசிஸ்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோஸ்ல நம்ம சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.